நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். சூப்பர் கேர்ள் அப்படின்ற ஒரு ஆங்கில திரைப்படம். சூப்பர்மேன் பார்த்திருப்பீங்க. சூப்பர் கேர்ள் அப்படின்ற இந்த ஆங்கில திரைப்படத்தின் கதை என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இந்த பிரபஞ்சத்துல பூமி போல பல கிரகங்கள் இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. இப்ப எல்லாருக்குமே கிட்டத்தட்ட மார்வல்ஸ் படம் வந்ததுக்கு அப்புறமா எத்தனையோ கிரகங்கள் இருக்கு அப்படின்றத எல்லா சினிமா பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். அதை பத்தி பெரிய விளக்கங்கள் தர தேவையில்ல. அந்த மாதிரி ஒரு கிரகத்துல வாழக்கூடிய ஒருவர் தான் சூப்பர்மேன் இருப்பார் பாருங்க. அவருடைய அம்மா அப்பா அங்க இருந்துதான் சூப்பர்மேன் ஒரு ஒரு இக்கட்டான சூழலை ஏற்படும் அந்த கிரகத்துல. உடனே அங்கிருந்து அவர் சூப்பர்மேன் அங்கிருந்து பூமியில இருந்து எல்லாருமே காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை மாற்றப்பட்டிருப்பாரு. அந்த சூப்பர்மேனுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவரோட தம்பி இந்த படத்துல அவருடைய மகள் தான் இந்த சூப்பர் கேர்ள். ஒரு காலகட்டத்துல இதே மாதிரி அந்த இடத்துல ஏற்பட்ட பிரச்சனையில இருந்து அந்த கிரகமே அழியக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் போது கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் அழிஞ்சிட்டே இருப்பாங்க. சில விஷயங்கள் அந்த வர மாதிரி கொரோனா வர மாதிரி அங்க சில விஷயங்கள் அவங்களை மக்கள் அழிச்சிட்டு இருக்கும். அந்த நேரத்துல பல சக்திகளை பெற்ற இந்த பெண் என்ன பண்ணுவாரு, அங்கிருந்து ஒரு பெரிய இதே மாதிரி ராக்கெட் மாதிரி ஒரு பெரிய விஷயத்துல வச்சு அங்கிருந்து ஏத்தி வேற கிரகத்துக்கு அமுச்சு விட்டுறாரு. அவர் தான் சூப்பர் கேர்ள். ஆனா அந்த சூப்பர் கேர்ள் பூமியில் வந்ததுக்கு அப்புறம் கூட சூப்பர்மேன் ரொம்ப நேரம் இருக்க அவங்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய கிரகத்தை தேடி அவங்க போனோம், அந்த மக்களோட வாழணுன்ற ஆசை இந்த பூமியினுடைய இது அவங்க ஒத்து வரல. அதனால இவங்க இதே மாதிரி வேற ஒரு கிரகத்துல தங்கி இருக்கிறாங்க. எல்லா கிரகத்திலயும் ஒரு கிரகவாசிகள் இருக்கிறாங்க, ஒரு மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த சூழல்ல வேற ஒரு கிரகத்துல இருக்கக்கூடிய இந்த சூப்பர் கேர்ள் கதை எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அந்த கிரகத்துல இருக்கக்கூடிய ஒரு 2 அம்மா அப்பாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த அம்மா அப்பாவை ஒரு ஆயுதம் வச்சிருப்பாங்க. அந்த ஒரு எல்லாத்துலயும் ஆள் பிடிக்கிற மாதிரி அந்த கிரகங்கள்ல பெண்களை மட்டும் கொண்டு போற ஒரு அரக்கன், அது பெண்களை மட்டும் கொண்டு போற ஒரு வில்லன் வச்சுங்களேன். ஒரு வில்லன் எல்லா சக்தியும் பயங்கரமான சண்டை போடக்கூடிய படை பலம்லாம் கொண்ட ஒரு வில்லன் என்ன பண்றாருன்னா, இங்க அந்த பொண்ணோட அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டு அந்த பொண்ணோட அம்மா அப்பாவை சாவடிச்சுட்டு போயிடுறாரு. இப்ப இந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, அந்த வில்லனை நான் எப்படின்னா சாகடிக்கணும், நான் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கத்தி வச்சுட்டு இருக்கேன், இது உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல் கத்தி, இந்த கத்திக்காக தான் அவன் வந்தான், இந்த கத்தி என்கிட்ட வரைக்கும் அவனை யாருமே ஜெயிக்க முடியாது, இந்த கத்தியை வச்சு நான் அவனை காலி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் கேர்ள்கிட்ட போயிட்டு ஏதோ ஒரு கட்டத்துல சூப்பர் கேர்ள் அடிச்சு ஒரு சாகசம் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு இவங்க தான் நம்மளுக்கு சரியான ஆளுன்னு சொல்லிட்டு சூப்பர் கேர்ள்கிட்ட போயிட்டு கெஞ்சுறாங்க, என்ன எப்படின்னா அங்க அழைச்சிட்டு போங்க, நான் அவளை அடிச்சு காலி பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. அப்ப சூப்பர் கேர்ள் சொல்லுது, நீ சின்ன பொண்ணா இருக்கிற, உன்னால அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் அடிக்க முடியாதுமா, அவன் எவ்வளவு பெரிய ஆளு, அவனெல்லாம் அவனால அடிக்க முடியாது, நம்மளுக்கு இது தேவையில்லாத வேலை, நீ வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப லேசியா இருக்கு. ரொம்ப ஒரு பெரிய மூடி அந்த மாதிரி ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஸ்பீடாலாம் இல்லாம இருக்கு. ஆனா அந்த சின்ன பொண்ணு மட்டும் இவளை எப்படின்னா அழைச்சிட்டு போனன்ற எண்ணத்தோட இருக்கும்போது பார்த்தா திடீர்னு அந்த வில்லன் குரூப் என்ன பண்ணுது அப்படின்னா, இங்க அந்த சூப்பர் கேர்ள் இருக்கிற இடத்துல சூப்பர் கேர்ளுக்கு ஒரு நாய் இருக்கு, ஒரு டாக். அந்த நாயை அது ரொம்ப பாசமா வளர்த்துட்டு இருக்கு. அந்த டாக் எங்க இருந்து அது கிரகத்துல இருந்து அது கூட வந்த ஒரே நாய் தான். அது கரெக்டா அவங்க அம்மா இறந்தப்போ அந்த நாய் கூட ஜாயின் ஆயிருக்கும். ஸோ அந்த நாய் அது அவங்க அம்மாவா நடிச்சிட்டு இருக்கும். அவ்வளவு அது கூட பாசம் வச்சுட்டு இருக்கும் சூப்பர் கேர்ள். அந்த சீன் என்ன பண்றான்னா, அந்த வில்ல ஒரு நாய் மேல ஒரு விஷ ஊசியை போட்டுறான். அந்த விஷ ஊசியை சரி பண்ணக்கூடிய மருந்து அந்த வில்லன் கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதை அவன் கழுத்துல படத்துல காட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கழுத்துல கட்டி தொங்க விட்டுட்டு இருப்பான் அந்த மாற்று மருந்த. அந்த மாற்று மருந்து இல்லாம அந்த நாயோட உயிரை காப்பாற்ற முடியாது. இப்ப சூப்பர் கேர்ளுக்கு என்ன ஆச்சு, இந்த பொண்ணுக்காக நம்ம உதவி பண்றோமோ இல்லையோ, அந்த நாய்க்கு மாற்று மருந்து எடுத்துட்டு வரணும், அதுவும் 3 நாள்ல எடுத்துட்டு வந்தாதான் அந்த நாயை காப்பாற்ற முடியும்ட்டு அந்த கிரகத்துல இருக்கிற ஒரு மருத்துவர் சொல்றாங்க. அந்த அவங்களுடைய முகங்கள்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அது நம்ம புரியணுன்றதுக்காக சாதாரணமா சொல்றோம். அந்த கிரகவாசிகள் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒரு உருவத்துல இருப்பாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க வேற ஒரு கிரகத்துக்கு போயிடுறாரு. எங்க வில்ல அங்கிருந்து அது ஒளியை விட அதிகமா ஸ்பீட்ல போகக்கூடிய அந்த ராக்கெட்லாம் அந்த டைம்ல அந்த இடத்துல இருக்கிறதுனால அதுல அவர் போய் பறந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. இப்போ அவரை தேடிட்டு போகும்போது என்ன பண்றாங்க, நம்ம பஸ் நிக்கிற மாதிரி என்ன ஆகுதுன்னா, கிரகம் டு கிரகம் பஸ் எல்லாம் பஸ் மாதிரி அந்த ராக்கெட் அங்க நிக்குது. அதுல ஒரு ராக்கெட்ல ஏறி பிரயாணம் பண்ணிட்டு மேல போறாங்க. அந்த பொண்ணும் அந்த சூப்பர் கேர்ளும் போறாங்க. போகும்போது இங்க இந்த கடல் கொள்ளையில திருடுவானுங்க பாருங்க, அந்த மாதிரி அங்கங்க சில இடத்துலாம் சில கிரகங்கள் திருடிங்களா இருப்பாங்க. அவங்களும் திருடுற மாதிரி சில காட்சிகள், அவங்களுக்கு சூப்பர் கேர்ள் எப்படி ஃபைட் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் காட்டுறாங்க. அந்த டைம்ல ஒரு விஷயம் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மஞ்சள் கதிர்கள், அதாவது சூரியன் வரும்போது மஞ்சளா வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கதிர்கள் உள்ள, இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு பூமிக்கு ஒரே ஒரு சூரியன், ஆனா இங்க மேல போக பல கோடி சூரியன் இருக்குன்னு பல பேருக்கு தெரியும். நீங்க அந்த சொல்ற அந்த நீங்க அந்த சயின்டிபிக்கான படங்கள் பார்க்கணும் தெரியும். பல கோடி சூரியன்கள் கொண்டதான் இந்த பிரபஞ்சம்.
அந்த மாதிரி அந்த சூரிய கதிர்கள் வந்து சிலது வந்து மஞ்சள், சிலது வந்து சிகப்பு, சில வந்து கருப்பு, சில வந்து பச்சை அப்படின்ற மாதிரி விதவிதமான அந்த சூரிய கதிர்கள் வந்து இருக்கும். இந்த பெண்ணுக்கு எங்க பவர் இருக்கும், சூப்பர் கேர்ளுக்கு எங்க பவர் இருக்குன்னா, மஞ்சள் கதிர்கள் உள்ள அந்த சூரியன் முளைச்சாதான் அதுக்கு பவர் இருக்கும். மற்றபடி சிவப்புல அது நம்முடைய பச்சை வந்ததுன்னா அங்கெல்லாம் வந்து பவர் இருக்காது. இது அந்த அம்மாவோட பவருடைய ஒரு பிரச்சனை. அப்ப மேல போயிட்டு இருக்கும்போது திருடங்கள்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா அப்படியே அமைதியாவே இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அந்த பஸ் மாதிரி எடுத்து வர்றது வந்து பஸ் மாதிரி இருக்க ராக்கெட் வந்து அந்த மஞ்சள் கதிர்கள் உள்ள இடத்துக்கு போகும்போது ஃபுல் ஃபார்ம் ஆயிடுவாங்க. ஃபுல் ஃபார்ம் ஆயிட்டு அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அப்படியே போவாங்க. அப்போ வந்து உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்து வேப்பாங்க. அப்பதான் அந்த அம்மா சொல்லுவாங்க, எனக்கு எங்கெல்லாம் மஞ்சள் கதிர் இருக்கோ அப்பதான் அங்கதான் எனக்கு வந்து பவர் இருக்கும். பச்சை கதிரில் வந்து எனக்கு வந்து பவர் வராது. அது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கிளைமேக்ஸ் ஒரு சீன் வந்து பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதான். அந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு கேலை வச்சுட்டாங்க. போகும்போது பாத்தீங்கன்னா நடுவுல ஒருத்தர் புல்லட்ல வந்து அவர் எதுக்கு வந்தாரு, ஏன் வந்தாரு கடைசி வரைக்கும் தெரியாது. ஒருத்தரை தேடி வரணுவாரு, இவனை எச்சுன்னு போனாங்க, அவ்வளவு காசுன்னுவாரு, அவ்வளவு துட்டுன்னுவாரு. அந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து பெரிய புல்லட்ல யாரை தேடுறாருன்னே தெரியாது. அங்கங்க வந்து ஒருத்தர் வந்து தேடின்னு இருப்பாரு. இவங்க வரலாம் தேடின்னு வருவார். பெரிய ஃபைட்டர் அவரு. அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து கூடயே டிராவல் பண்ணிருக்காங்க. ஒரு கட்டத்துல பார்த்தா ஹீரோயினையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, அந்த பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் அரெஸ்ட் பண்ணல, அந்த பொண்ணையும் அந்த பெரிய அந்த புல்லட்ல வர இருப்பாருங்க அவர் 2 பேருமே வில்ல என்ன பண்றான் ஒரு இடத்துல அரெஸ்ட் பண்ணிடுறான். அது காரணம் என்னன்னா அந்த பொண்ணு வந்து அந்த பச்சை கதிர்கள் வரக்கூடிய இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க. அப்ப இந்த பொண்ணும் அவர் வந்து மாட்டி ஜெயில இருக்கிறாங்க. அங்கிருந்து இவங்க 2 பேரும் எப்படி தப்பிக்கிறாங்க, தப்பிச்சதுக்கு அப்புறமா எப்படி இறுதியா வந்து அந்த வில்லனை வந்து சாகடிக்கிறாங்க, இறுதியில் அந்த பொண்ணு எப்படி அவரை பழி வாங்குச்சா இல்லையா, அந்த பொண்ணு அவரை கொலை பண்ணிச்சா இல்ல சூப்பர் கேர்ள் கொலை பண்ணாங்களா இல்ல உயிரோட விட்டாங்களா இல்ல இந்த பைக்ல போனவர் வந்து பெரிய மாவீரர் வந்து கொலை பண்ணாரா அப்படின்றதா இந்த படத்துல இருக்கிற மிச்சம் மீதி கதைகள். இந்த படம் வந்து எப்படி இருக்கு படம் பார்க்க போகும்போது அப்படின்னா, சூப்பர்மேன் படம் பார்த்திருப்பீங்க பெரும்பாலும். சூப்பர்மேன் படம் பார்த்ததை விட இந்த சூப்பர் கேர்ள் படம் உண்மையா வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தது அப்படின்னு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த ஒரு பொதுவா வந்து அந்த விஷன் நம்ம பார்க்கும்போது பார்த்தா ஒரு புதுமையான விஷன்ஸ் நம்ம பார்க்கணுன்ற எண்ணம் நம்மளுக்கு என்ன இருக்கும். பொதுவா அது வந்து ஆங்கில திரைப்படங்கள் வந்து நம்மளுக்கு இப்போ கிடைக்கிற ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா, அதை பார்க்கும்போது அந்த சீனரிஸ் நம்மளால நம்ப முடியாத காட்சிகள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வியப்பா இருக்கும். அதை வந்து அவங்க பல தொழில்நுட்ப உதவிகளோட செய்யறாங்க. இருந்தாலும் அதை நம்மளுக்கு பார்க்கும்போது வந்து ஒரு திருப்தி ஏற்படும். அந்த மாதிரி ஒரு திருப்தி கண்டிப்பா இந்த படத்துல இருந்தது. இந்த படத்துல வந்து ரொம்ப பெருசா நீட்டி முழக்காம அழகா சிம்பிளா சின்னதா ஒரு 1.5 1.45 1:50 ஒரு அவர் 1.25 2 மணி நேரத்துல இந்த படத்தை எடுத்து முடிச்சு கதையும் ரொம்ப ஸ்பார்க் அழகா நீட்டா பொறுமையா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கதையில வந்து டீட்டெயில் வந்து ரொம்ப கிடையாது. ரொம்ப இது என்னது ஏது அப்படின்ற மாதிரி ரொம்ப நம்ம டீட்டெயில் போனோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஒரு குழந்தைகள் அப்புறம் வந்து இந்த ஒரு இந்த மாதிரி அனிமேட்டட் ஃபிலிம் இந்த மாதிரி வந்து ஒரு சூப்பர்மேனு ஸ்பைடர் மேன்லாம் பார்க்கக்கூடியவங்க வந்து கண்டிப்பா இந்த படம் பார்க்கலாம். அந்த படம் அவங்கள போய் கண்டிப்பா அவங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். எந்த விதமான அதுல மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமா டைம் இருந்தா இந்த படத்தை விரும்பக்கூடியவர்கள் வந்து கண்டிப்பா இந்த படத்தை போய் இந்த மாதிரியான படங்களை விரும்பக்கூடியவர்கள் கண்டிப்பா ஒரு முறை இந்த படத்தை நிச்சயமாக பார்க்கலாம்.